அடிக்கக்கூடாது. பெரும்பாலும் பாம்பை அடிச்சிடாதீங்க. அடிச்சாலும் அது தோஷமாகும். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு பாம்பு கனவுல அடிக்கடி வருது. அதுல 2, 3 வகை இருக்கு. திறத்துற மாதிரி கனவு இருக்கும், நிஜத்திலேயே இருக்கும். அப்படி உங்க கனவுல ஒரு பாம்பு உங்களை திறத்திக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்படி நீங்க அந்த கனவை பார்த்த நேரத்தை குறிச்சு வச்சுக்கிறீங்க, இல்ல அந்த கிழமையை குறிச்சு வச்சுக்கிறீங்க, பகலா இரவா. அப்போ நீங்க அந்த பஞ்சாங்கத்திலயோ இல்ல காலண்டர்லயோ நீங்க பின்னாடி போட்டிருக்கும், ஓரை போட்டிருக்கும். அந்த ஓரை, அந்த நேரம் தெரிஞ்ச ஓரையை பார்க்கலாம். இல்ல கிழமை தெரிஞ்சு அப்படின்னா அந்த கிழமையை குறிச்சு வச்சுக்கிறோங்க. இதே அடிக்கடி உங்களுக்கு மாசத்துல 2 நாள் 3 நாள் இல்ல அடிக்கடி இந்த மாதிரி கனவுகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வீட்டுல சிவ பூஜை பண்ணியே ஆக வேண்டும். ஒண்ணு இல்லைங்க, லிங்கம் ஒண்ணு வாங்கிக்கிறங்க.